Hi, welcome to all to our English class. Yes, today we are going to see about grammar, particularly parts of speech. என்னடா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கிராமர் சொன்னாலே மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப டல் ஆகிடும். ஆனால் நம்ம இன்றைக்கி சிம்பிளாக பார்க்க போகிறோம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னோடனே வந்துட்டு என்னென்ன பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. ஒன்றும் இல்லை, நம்ம வந்துட்டு இப்போ ஒரு குழந்தைகிட்ட போய் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி என்ன அப்படின்னு கேட்டால் அது சொல்லும். ஐஸ், நோஸ், சின், சீக் இப்படி சொல்லும். அதே மாதிரி தான் இங்கிலீஷில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இப்படி அப்படின்னா வந்துட்டு ஒரு சென்டென்ஸில் என்னென்ன பார்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறதா வந்துட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். பேசுகிறதுக்கு ஒரு சென்டென்ஸ், வாட் இஸ் சென்டென்ஸ்? கம்ப்ளீட் எ சென்ஸ். ஒரு ஃபுல் ஸ்டாப் வரைக்கும் வந்துட்டு இருக்கும். நிறைய பார்ட்ஸ் சேர்ந்த ஒரு சென்டென்ஸ். ஸோ ஒரு சென்டென்ஸில் என்னென்ன பார்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி கண்டுபிடிக்க போகிறோம். இது டிஎன்பிஎஸ்சி, டெட்டு, நெக்ஸ்ட் வந்துட்டு பிசி எக்ஸாம், பியூஓ எக்ஸாம் எல்லாத்துக்குமே இந்த இங்கிலீஷ் வரும். அது ஒரு சென்டென்ஸ் கொடுத்து கீழே ஏபிசி அப்படி சொல்லி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இதில் எது அட்வர்பு, எது நவுன் அப்படி சொல்லி கேட்பாங்க. அதுதான் வெரி சிம்பிள். ஓகே, லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் 8 kinds இருக்குது. ஸோ ஹவு many kinds of parts of speech? 8 kinds. First one noun, second one pronoun, third one verb, and fourth one adverb, fifth one adjective, sixth one preposition, seventh one conjunction, and eighth one interjection. So 8 kinds of speech இருக்குது. first one noun, pronoun, verb, adverb, adjective, அடுத்து preposition, conjunction, interjection. இந்த 8 kinds தான் parts of speech. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது noun. noun அப்படின்னா ஒன்றும் இல்லை, தமிழில் நம்ம பெயர் சொல் படிப்போம்ல, அதான் noun. noun is a naming word. அது எது வேணாலும் இருக்கலாம். நேம் ஆஃப் பர்சன், நேம் ஆஃப் பிளேஸ், நேம் ஆஃப் திங், எது வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வருண், கீதா, லைன், ஸ்பேரோ, இது எல்லாமே பேர். ஸோ இதுதான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. நவுனில் ஒரு 5 kinds இருக்குது. நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காமன் நவுன். காமன் நவுன் இட் டினோட்ஸ் ஜென்ரல் ஐட்டம் ஆர் அ கிளாஸ் ஆஃப் அப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ காமன் நவுன் அப்படின்னா வந்துட்டு ஜென்ரலாக சொல்கிறது, மொத்தமாக சொல்கிறது தான் காமன் நவுன். இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துகிற பாய்ஸ் கேர்ள்ஸ் இருப்பாங்கள்ல, அதுதான் காமன் நவுன். அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன் இஸ் நத்திங். ப்ராப்பர்னா பர்டிகுலர் ஞாபகம், அதாவது இண்டிவிஜுவலாக சொல்கிறது. இட் யூஸ்ட் ஃபார் அன் இண்டிவிஜுவல் பர்சன், பிளேஸ் ஆர் அ திங். ஸோ பர்டிகுலராக சொல்கிறது. இப்போ பாய் இருக்கானா அதில் பர்டிகுலராக நம்ம சொல்கிறது. காஞ்சி, உதயா, தீபா, கோமலா இவங்க எல்லாருமே வந்து பர்டிகுலராக ஒரு பர்சனை நம்ம சொல்கிறது. அதே மாதிரி பர்டிகுலராக ஒரு திங்கையும் சொல்லலாம். டேபிள் அப்படி சொல்லிட்டு பர்டிகுலராக பாயிண்ட் அவுட் பண்ணி தனியாக இண்டிவிஜுவலாக சொல்கிறது. ஓகேயா, மேக்ஸிமம் இந்த ப்ராப்பர் நவுன் எப்படி வரும்னா ஸ்டார்ட்ஸ் வித் கேபிட்டல் லெட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன் இஸ் நத்திங். இட் டினோட்ஸ் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். அதாவது குரூப்பாக இருக்கும், ஆனால் தனியாக தெரியும், அந்த மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமிலி, டீம், ஃப்ளீட், இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஷோல் ஆஃப் ஸ்கூல், எ ஃப்ளாக் ஆஃப் ஷீப். அடுத்து நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்வார்ம் ஆஃப் பீஸ், எ பஞ்ச் ஆஃப் கிரேஸ். இதெல்லாம் வந்துட்டு இதில் கொடுப்பாங்க, மேட்ச்சில் மேபி கொடுக்கலாம். ஸோ என்னென்னு பார்த்துக்கோங்க. எ ஃப்ளைட் ஆர் ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ், எ பேண்ட் ஆஃப் கலர்ஸ், எ பைல் ஆஃப் புக்ஸ், எ ஸ்ட்ரிங் ஆஃப் பியர்ஸ், எ ஹர்ட் ஆஃப் டீர், கேகிள் ஆஃப் கீஸ், எ ஹர்ட் ஆஃப் கவுஸ். டீருக்கும் அதான் வரும், எலிஃபண்ட்டுக்கும் அதான் வரும். எ ஸ்டாக் ஆஃப் சேர்ஸ் இருக்குல்ல, அது மொத்தமாக இருக்கிற சேருக்கு வந்து ஸ்டாக் அப்படி சொல்லுவாங்க. அடுத்து எ ப்ரூட் ஆஃப் சிக்ஸ், அதாவது இந்த கோழி குஞ்சுலாம் இருக்குல்ல, அது மொத்தமாக போச்சுன்னா எ ப்ரூட் ஆஃப் சிக்ஸ் சொல்லணும். அடுத்து எ க்ரௌட் ஆஃப் பீப்புள் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அது க்ரௌட் சொல்லுவாங்க. அ பிரைட் ஆஃப் லைன், எ ஹர்ட் ஆஃப் எலிஃபண்ட்ஸ், எ லிட்டர் ஆஃப் பப்ஸ். இதுதான் வந்துட்டு கலெக்டிவ் நவுன், குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். Abstract noun is the name of quality which we can't see, smell, taste, hear or touch. அதாவது இது வந்துட்டு நேம் ஆஃப் குவாலிட்டி, ஒரு குவாலிட்டி தான், பட் இதை வந்து நம்ம வந்துட்டு பார்க்க முடியாது, உணர முடியாது, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படின்னு சொல்லலாம். இட் கேன் பி அன் ஐடியா, ஒரு ஐடியாவாக இருக்கலாம், அல்லது ஃபீலிங்காக இருக்கலாம், ஒரு குவாலிட்டி.
ஃபார் எக்ஸாம்பிள் சேட்னஸ் அப்படிங்கிறது ஒரு பர்சனோட ஃபீலிங். நெக்ஸ்ட் கான்ஃபிடென்ஸ், கரேஜ், இது எல்லாமே ஃபீலிங். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இதில் கேட்பாங்க ஒரு சில இதில் ஃபார் எக்ஸாம்பிள் சன், நேச்சர் இந்த இதெல்லாம் கொடுத்துட்டு இதில் எது ஃபெமினைன் ஜெண்டர், மேஸ்குலின் தெரிஞ்சுக்கோங்க. ஃபெமினைன் ஜெண்டர் என்னென்னா ஹோப், நேச்சர், ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, மூன், மர்சி, கரேஜ், சேரிட்டி, ஆட்டம், ஸ்ப்ரிங். நல்லா யோசிச்சுங்க, ஆட்டம் ஸ்ப்ரிங் ரெண்டுமே ஃபெமினைன். ஸ்ப்ரிங்கும் சரி ஆட்டம் சரி ரெண்டுமே வந்துட்டு அந்த சீசன் வரும்போது அழகாக இருக்கும். அதனால் ஃபெமினைன் ஞாபகம் வச்சுக்கோங்க, கேர்ள் அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபெமினைனாலே கேர்ள் அப்படி தானே. ஹோப் நம்பிக்கையாக இருப்பாங்க, நேச்சராகவே அழகு, ஜஸ்டிஸ் ரொம்ப நீதிக்காக இருப்பாங்க, லிபர்ட்டி அவங்க ஃப்ரீடம் விரும்புவாங்க, பெண்ணாலே வந்துட்டு நிலவுக்கு சமமாக சொல்லுவாங்க, மர்சினாலே க்யூட்டு, கரேஜ் தைரியமாக இருப்பாங்க, சேரிட்டி, இது எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபெமினைன் ஜெண்டர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மஸ்குலின் ஜெண்டர். அது நத்திங், அதாவது பாய்ஸ்னாலே வந்து சூடாக இருப்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சன் கரெக்டாக டைமுக்கு எல்லாம் பண்ணணும், டைம். அடுத்து வந்து சம்மர், வின்டர் ரெண்டுமே ரொம்ப ஹார்ட். வின்டருமே வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், சம்மரும் ஹார்டாக. ஓகே, ஸோ மேஸ்குலின் ஜெண்டர் சன், டைம், சம்மர், வின்டர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நியூட்டர் ஜெண்டர். நியூட்டர் ஜெண்டர்னா உயிரற்றது, உயிர் இருக்காததுக்கு உயிரற்றது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெட்டீரியல் நவுன். மெட்டீரியல் நவுன் இஸ் நத்திங், இட் டினோட்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் அஸ் சப்ஸ்டான்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேப்பர் இருக்குல்ல, பேப்பர் வந்துட்டு மெட்டீரியல் நவுன், அது ஒரு மெட்டீரியல் தானே. அடுத்து வுட்டு, கிளாஸ். ஸோ இந்த மெட்டீரியல் நவுன் வந்துட்டு 3 வேஸில் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மெட்டல். மெட்டல் என்னென்னா அலுமினியம், கோல்டு, அயன், கால்சியம். கால்சியம் வந்து மெட்டல். அடுத்து வந்துட்டு நேச்சர் கிஃப்ட். நேச்சர் கிஃப்ட் என்னென்னா ஏர், காட்டன், ஹனி, ஹேர், ஜூட், மில்க், வாட்டர் அண்ட் பேன்டூ. இது எல்லாமே வந்துட்டு நேச்சராக கிடச்ச நம்மளுக்கு கிஃப்ட். ஆனால் இது எல்லாமே வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா மெட்டீரியல் நவுனில் இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு சிந்தட்டிக். சிமெண்ட்டு, ஃபைபர், கெமிக்கல், கிளாஸ், லெதர், ரப்பர், சோப், தார், பிளாஸ்டிக், இது எல்லாம். ஸோ 3 வேஸில் மெட்டீரியல் நவுனை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மெட்டல், செகண்ட் ஒன் நேச்சர் கிஃப்ட் அண்ட் தேர்ட் ஒன் சிந்தட்டிக். ஓகே, அண்ட் லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா வந்துட்டு சிங்குலர் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்குலர் நவுன், அதாவது நவுனை வந்து சிங்குலர் நவுன், ப்ளூரல் நவுன், இன்னும் சில இருக்குது. அதை வந்து நம்ம சிம்பிளாக பார்த்துக்கலாம். சிங்குலர் நவுன் அப்படிங்கிறது வந்து யுனிக்யூ அப்ஜெக்ட். அது ஒன்று தான் இருக்கும் உலகத்தில், வேறு எங்கேயுமே இருக்குது, வேறு அடுத்து கிடையாது. இந்த பைபிளுங்கிறது ஒன்று. ஸோ அது சிங்குலர் நவுன். சன்னு ஒன்று தான் இருக்குது, தாஜ்மஹால் ஒன்று தான் இருக்குது. அடுத்து வந்து அந்த கங்கா ரிவர், இதுவும் ஒன்று தான் இருக்குது. இது எல்லாமே சிங்குலர் நவுன். நெக்ஸ்ட் ப்ளூரல். ஆம்ஸ், கை நம்மளுக்கு 2, குவார்ட்டர்ஸ், சிசர்ஸ், ட்ரௌசர்ஸ், இதெல்லாம் வந்துட்டு குட்ஸ், ஜீன்ஸ், ஸ்பெக்டக்கல்ஸ், நியூஸ், ஆக்டிவிட்டீஸ், ஃபீலிங்ஸ், சப்ளைஸ், இது எல்லாமே வந்துட்டு ப்ளூரல் நவுன் சொல்லுவாங்க. இந்த ப்ளூரல் நவுன் இதை வந்து நம்ம வந்துட்டு என்ன பண்ண முடியாது, இதுக்கு வந்து தனியாக கிடையாது, ஆம் அப்படி சொல்ல முடியாது, ஆம்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். 2 தான் இருக்குது. அடுத்து மாஸ் நவுன் என்ன சொல்லுவாங்கன்னா கவுண்டபிள் நவுன் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன், இது 2 சேர்ந்ததான் மாஸ் நவுன். ஸோ வாட் இஸ் கவுண்டபிள் அப்படின்னா வந்து விச் ஆர் கவுண்டபிள். ஸோ எதெல்லாம் நம்ம கவுண்ட் பண்ணக்கூடியதோ அதுதான் கவுண்டபிள் நவுன். ஃபார் எக்ஸாம்பிள் புக்கு, ஒரு புக்கு 2 புக்குன்னு கவுண்ட் பண்ணிடலாம். சேர் அதேமாதிரி வி கேன் கவுண்ட். பாய், ஸோ இந்த மாதிரிலாம் கவுண்ட் பண்ணக்கூடியது. அன்கவுண்டபிள் மீன்ஸ் விச் ஆர் நாட் ஏபிள் டு கவுண்ட். ஓகே, ஸோ மில்கை போய் நீங்கள் வந்து கவுண்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ நம்ம அதை அளக்க தான் முடியும். ஆயில், ஹிம்ஸ்டே, அடுத்து லவ், இது எல்லாமே வந்துட்டு we can't count. ஸோ இது எல்லாமே uncountable. ஸோ these are called mass noun. ஸோ what are they? countable noun and uncountable noun. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது compound noun. compound noun ஃபுட்பால், வாக்கிங் ஸ்டிக், அதாவது இது வந்துட்டு நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. ஃபுட்பால், ஃபுட்டுங்கிறது வந்துட்டு நவுன் ப்ளஸ் நவுன் இஸ் ஈக்குவல் டு இங்கிட்டு கொடுத்துருப்பாங்க. வாக்கிங் ஸ்டிக்கா இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு, வாக்கிங்கிறது ஜெரண்ட், ஸ்டிக்குங்கிறது நவுன். ஸோ காம்பவுண்ட் நவுன் இதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் பின்னாடி நம்ம என்னென்னு ப்ரீவாக பார்த்துக்கலாம். அடுத்து வந்துட்டு ஐஎன்ஜி நவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மேலே பார்த்தல வாக்கிங் ஸ்டிக், வாக்கிங்கிறது வந்துட்டு ஐஎன்ஜி, அதாவது ஒரு வேர்போட ஐஎன்ஜி வந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஜெரண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேர்ப். வேர்ப் இஸ் நத்திங், வினைச்சொல் சொல்லிட்டு தமிழில் படிப்போம்ல அதுதான். The word that indicates an action done by the subject or to show being of a state or to show possession, ownership. ஸோ வேர்ப் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு பர்சன் செய்கிற செயல் தான் வேர்ப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வேர்பில் நிறைய கைண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பர்டிகுலராக 1-2 பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் he went there.
ஸோ ஹீ வெண்ட் there. ஹியர் வெண்ட் அப்படிங்கிறது அவர் போகிறாருங்கிறது அதோட ஆக்ஷன். ஹீ இஸ் அ டாக்டர் அப்படி சொல்லிட்டு இருக்கு. இது பீயிங் எ ஸ்டேட், அவங்க என்னவா இருக்காங்க அப்படின்றதுக்கு நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுறோன்னா இஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் தேர்ட் ஒன், ஹீ ஹேஸ் அ பிரதர், பொசஷன், அவனுக்கு என்ன இருக்குது, ஹேஸ் அந்த இடத்துல யூஸ் பண்ணுறோமா. ஸோ இந்த 3 வேலை நம்ம வேர்ப் யூஸ் பண்ணலாம். ஸோ வேர்ப் எத்தனை பார்ட்ஸ்ன்னு கேட்பாங்க, 5. ஸோ எம்வி, எம்விஎஸ், எம்விஇடி என்ன இது அப்படின்னா ஒன்றும் இல்லை, மெயின் வேர்ப் ப்ளஸ் வேர்ப். அதாவது நம்ம ரன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், அதுதான் அது ஒரு பார்ட். செகண்ட் பார்ட் வந்து எம்விஎஸ், அதாவது ரன்ஸ் அப்படி சொல்லி யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்துட்டு எம்விஇடி அப்படின்னா அதோட பாஸ்ட் டென்ஸ்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு எம்விஎஸ் ப்ரெசன்ட் டென்ஸ், நெக்ஸ்ட் வந்துட்டு எம்விஇடி பாஸ்ட் டென்ஸ். ஆக்சுவலி ரன்னுக்கு பாஸ்ட் டென்ஸ் ரேன். இப்போ இங்கே ஈடி இருந்துருக்குன்னா வேறு ஒன்றுக்கு இப்போ வந்துட்டு வேறு என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்துட்டு மூவ் அப்படின்னா மூவ்டு அப்படி சொல்லி யூஸ் பண்ணுறோம்ல, அதுதான். அடுத்து வந்துட்டு எம்விஇஎன், அது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அண்ட் லாஸ்ட் ஒன் எம்விஐஎன்ஜி ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் 2 இருக்குது, எஸ் யூஸ் பண்ணுறது. அடுத்து பாஸ்ட் டென்ஸ், நெக்ஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அண்ட் லாஸ்ட் ஒன் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஸோ கைண்ட்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ், ரெகுலர் வேர்ப், இர்ரெகுலர் வேர்ப், ஸ்ட்ராங் வேர்ப். நிறைய வேர்பில் நிறைய கைண்ட்ஸ் இருக்குது. இப்போ ரெகுலர் வேர்ப் என்ன அப்படின்னா வந்து இடி அப்படி யூஸ் பண்ணுவோம். வாக்டு அப்படி சொல்லி யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ 3 பார்ட்ஸ் இருக்கும் டென்ஸில். வாக்குடு அது வந்து ரெகுலராக இருக்கிறது. அதாவது இருக்கிற வேர்போட இடி ஆட் பண்ணோண்டா அது ரெகுலர். இர்ரெகுலர் வேர்ப்னா வந்துட்டு கம், கேம், கம், கோ, வென், கான் அப்படி சொல்லியிருக்கல, அதுதான் இர்ரெகுலர் வேர்ப். ஸ்ட்ராங் வேர்ப்னா அது எந்த சேஞ்சுமே இருக்காது, கட், புட் அப்படி சொல்லியிருக்கல, அதுதான். அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரான்சிட்டிவ் வேர்ப், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் பார்க்க போகிறோம். இந்த ட்ரான்சிட்டிவ் வேர்ப், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் எதுக்கு யூஸ் பண்ணுதுன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ்க்கு யூஸ் பண்ணும். ஆக்சுவலி ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் இப்போது ஒரு வேர்ப் வந்து இன்ட்ரான்சிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் we can change into passive from active. So first, what is transitive verb னு பார்க்கலாம். A verb which takes an object is called a transitive. ஒரு verb, அதாவது ஒரு சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அது transitive. We can change into passive. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், பேசிவ்க்கு சேஞ்ச் பண்ணலாம். ஒரு சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் இருந்தால் அதை நம்ம வந்து பேசிவ்க்கு சேஞ்ச் பண்ண முடியும் ஆக்டிவ் வாய்ஸை. அடுத்து ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ ட்ரூ எ பிக்சர், அவன் ஒரு பிக்சர் வரைஞ்சான். இது வந்துட்டு ஹீங்கிறது சப்ஜெக்ட், ட்ரூங்கிறது வந்துட்டு வேர்ப், எ பிக்சர் அப்படிங்கிறது வந்துட்டு ஆப்ஜெக்ட். ஓகேயா. ஸோ இதை வந்து டிரான்சிட்டிவ் வேர்பு, இதை நம்ம பேசிவ் வாய்ஸில் நம்ம மாற்ற முடியும். அடுத்து what is intransitive verb? A verb doesn't take an object is called an intransitive verb. ஸோ ஒரு சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் இல்லை அப்படின்னா அது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். she is sleeping, she subject is verb, sleeping அப்படிங்கிறது தூங்கி கொண்டிருக்கிறார். ஸ்லீப்புங்கிறது ஆப்ஜெக்ட் கிடையாது. ஓகேயா. ஸோ இதை வந்து நம்ம வந்து அது பேசிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஒரு சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் இருந்தால் தட் இஸ் கால்ட் ட்ரான்சிட்டிவ். we can change into passive from active. நெக்ஸ்ட், இது ஒரு சில வேர்ட் கொடுத்துருக்காங்க. வேர்பில் அப்ளைங்கிறது வேர்பு, அப்ளிகேஷன் அது நவுன், அப்படி வந்து அது நவுன். அப்பாயிண்ட் வேர்ப், அப்பாயின்ட்மெண்ட் நவுன். அட்டெண்ட் வேர்ப், அட்டெண்டன்ஸ் நவுன். டிசைட் டெசிஷன். என்ஜாய் என்ஜாய்மெண்ட். இன்வைட் இன்விடேஷன். இன்ஷூர் இன்சூரன்ஸ். டெடிகேட் டெடிகேஷன். மெயின்டைன் மெயின்டெனன்ஸ். லிவ் அப்படிங்கிறது வந்துட்டு வேர்பு. லைஃப் அப்படிங்கிறது வந்துட்டு நவுன். நோ நாலேஜ். கூல் கூல்னஸ். ஸோ இதுதான் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வேர்ப் அண்ட் நவுன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அட்ஜெக்டிவ். ஸோ நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்துட்டு நவுன் பார்த்துருக்கோம், வேர்ப் பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் ஒன்றும் இல்லைங்க, நவுன் ஆல்ரெடி பார்த்தல, அதை டிஸ்கிரைப் பண்ணால் அட்ஜெக்டிவ். ஸோ த வேர்ட் தட் டிஸ்கிரைப்ஸ் மோர் அபவுட் அ நவுன், அதுதான் அட்ஜெக்டிவ். ஸோ அட்ஜெக்டிவில் ஒரு சில கைண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி ஆர் ரெஸ்பெக்டிவ் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டி, adjectives of number or numeral object, demonstrative adjective, interrogative adjective, emphasizing adjective, exclamatory adjective, possessive adjective, proper adjective. இதுதான் வந்துட்டு
என்ன அப்படின்னா வந்துட்டு கைண்ட்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ். ஸோ அட்ஜெக்டிவ்ஸ் இஸ் நத்திங் describes more about noun அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் he looks beautiful. ஓகேயா, he looks beautiful அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் ஹீங்கிறது நம்ம பார்த்தது நவுன் வச்சுக்கோங்க, லுக்ஸுங்கிறது வேர்பு, பியூட்டிஃபுல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு தமிழில் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். ஹீங்கிறது அவன் பார்க்க அழகாக இருப்பான். ஓகே, அவன் பார்க்க அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யாரை அப்படின்னா அவன் பார்க்குறதுக்கு அழகாக இருப்பான் அப்படின்னு சொல்லி இன்னொன்று என்ன அப்படின்னா he is a beautiful girl. he is a beautiful girl அப்படி சொல்லிட்டு இருக்குது. ஓகேயா, ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி தான், ரெண்டு பேரும் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி தானே இருக்குது. அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் நல்லா நோட் பண்ணுங்கள். ஹீ லுக்ஸ் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேர்பை டினோட் பண்ணுது. ஸோ இது வந்து அட்வேர்பு, வேர்பை டினோட் பண்ணால் அது அட்வேர்பு. ஹியர் ஹீ இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள் நவுனை டினோட் பண்ணி வந்துச்சுன்னா, அதாவது டிஸ்கிரைப் பண்ணி வந்துச்சுன்னா இதுதான் என்ன வேர்டு, அட்ஜெக்டிவ். ஸோ இதான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். மேலே ஒரு சென்டென்ஸ் இருக்குது பாருங்கள், ஷீ இஸ் அ குட் கேர்ள், ஷீ லுக்ஸ் குட். ஓகே, ஷீ இஸ் அ குட் கேர்ள் அப்படி சொல்லிட்டு அந்த கேர்ளை, அதாவது அந்த ஷீ அவங்கள நவுனை டிஸ்கிரைப் பண்ணி வர்றதுனால இது அட்ஜெக்டிவ். இங்கே ஷீ லுக்ஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேயா, ஷீ லுக்ஸ் குட்னா பார்க்கறதுக்கு குட்டாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேர்பை டினோட் பண்ணி வந்தால் இது அட்வர்பு. ஸோ இங்கே இது வந்து அட்ஜெக்டிவ், இது அட்வர்ப். இதான் இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் நம்ம அட்வர்ப் பார்க்கலாம். Adverb, it is a word that describes about verb. Okay, so what is adjective? Noun describe பண்ண adjective, verb describe பண்ணி வந்தா adverb. So adverbலையும் நிறைய கைண்ட்ஸ் இருக்குது. First one, adverb of manner, adverb of time, adverb of place, adverb of frequency, adverb of degree or quantity, adverb of reason, adverb of affirmation or negative நெகேஷன் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. ஓகேயா, ஸோ இன்னொன்று அட்வர்ப்னா என்ன ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா மேக்ஸிமம் LYயில் முடியும். தென் ஹவ், வென், வேர், ஒய் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுச்சுன்னா தட் இஸ் கால்ட் அட்வர்ப். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த ட்ரெயின் அரைவ்ட் லேட். ஸோ ஹியர் த ட்ரெயின்ங்கிறது நம்மளுக்கு தெரியும் நவுன், அரைவ்ட் அப்படிங்கிறது வர்றது ஒரு செயல். ஸோ வேர்ப். லேட்டுங்கிறது வந்துட்டு எப்படி, அது வந்து எப்போ வந்துச்சு அப்படிங்கிறது டைமை குறிக்கிறது, அதனால இது வந்து அட்வர்ப். நெக்ஸ்ட் வந்து இட் ட்ரெயின்டு எவ்ரிவேர் இன் த சிட்டி. ஸோ இந்த சிட்டியில் எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சிச்சு. ஸோ இங்கே பிளேஸை டினோட் பண்ணி வந்தால் இது அட்வர்ப். ஹி யூஸ்வலி ட்ராவல்ஸ் பை பஸ். ஸோ இங்கே வந்துட்டு அவன் எப்போவுமே வந்துட்டு பஸ்ஸில் வருவான். எப்படி அப்படிங்கிற கொஸ்டினுக்கு மேனருக்கு ஆன்சர் பண்ணுறதுனால இது வந்துட்டு அட்வர்ப். அதே மாதிரி நெக்ஸ்ட் த சன் இஸ் ரைசிங் நவ். ஸோ ஹவ், இது வந்து டைம் டினோட் பண்ணுது. ஸோ இதுவும் வந்துட்டு என்னது அட்வர்ப். ரம்யா வென்ட் நியர் த சர்ச். ஸோ நியர்ங்கிறது பிளேஸ். ஸோ ஆல்ரெடி அட்வர்ப். த ஓல்டு மேன் வாக்ஸ் ஸ்லோலி. ஹவுங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுனால இட் இஸ் கால்ட் LYயில் முடிஞ்சிருக்கு பாருங்கள் அட்வர்ப். நெக்ஸ்ட் ஷீ லுக்டு அப். அவன் மேலே பார்த்தா. வேர் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணதுனால இட் இஸ் ஆல்சோ கால்ட் அட்வர்ப். திஸ் இஸ் அ வெரி டேஸ்டி ஆப்பிள். எ வெரி அப்படிங்கிறது ஹவ் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணதுனால adverb. I met an accident yesterday. Time denote பண்ணுது, so adverb. He ran fast. ஹவுங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுனால it's also called adverb. So these are the example of adverb. Next நம்ம பார்க்க போகிறது preposition. Preposition is nothing. It is a word which is placed before a noun or pronoun to show relations with person or thing. அதாவது ஒரு பர்சனுக்கும் திங்க்கு உள்ள ஒரு ரிலேஷன், ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு தொடர்பாக இருக்கும். இது மேக்ஸிமம் நவுனோ அல்லது ப்ரொனவுனுக்கு முன்னாடி வரும். இன்னொன்று என்ன, TPDன்னு போட்டிருக்கேன் பாருங்கள். TPD அப்படிங்கிறது வந்துட்டு டைம், பிளேஸ், டிரெக்ஷன். இது 3 இடத்துலையும் இந்த ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், ஐ மெட் யூ ஆன் 4 o'clock. நான் வந்து 4 மணிக்கு மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கா. அப்போ வந்துட்டு ஆன் அப்படிங்கிறது இங்கே வந்து டைம் குறிக்குது. அடுத்து நெக்ஸ்ட் ஐம் அட் ஹோம் நவ். ஸோ பிளேஸை குறிக்கும் போது அட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவும் வந்துட்டு என்னது ப்ரிப்போசிஷன். ஐம் ஸ்டாண்டிங் பை த சைட் ஆஃப் த பஸ். ஸோ ஹியர் பை அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன். ஸோ அட்டு, ஆனு, இன்னு, இந்த மாதிரி பிளேஸ், அண்டர், இது எல்லாமே வந்து ப்ரிப்போசிஷன்ஸ்.
இதில் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சிங்கிள், டபுள், காம்பவுண்ட், பார்ட்டிசிபிள் அண்ட் ஃப்ரேஸ். ஸோ 5 கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன். ஃபஸ்ட்டு சிங்கிள் என்னென்ன வேர்டு இருக்குன்னா இன், ஆன், அப், அட், பை, வித், டு. டபுள் ப்ரிப்போசிஷன் என்னென்னா அப்பான், அப் டு, இன் டு, வித்தின். காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன் அக்ராஸ், behind, before, after. Next participle considering, during. அடுத்து வந்து பார்ட்டிசிபிள்னாலே வந்து ing ஃபார்ம் வருதான். அடுத்து phrase preposition because of, instead of, in spite of. இது எல்லாமே யூஸ் பண்ணுவோம். அடுத்து நம்ம பார்ப்பது pronoun. ஸோ ஆல்ரெடி நம்ம நவுன் பார்த்தோம்ல, அதுக்கு பதிலாக நவுனை எடுத்துகிட்டு அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறது தான் pronoun. அதான் instead of a noun, நவுனுக்கு பதிலாக. ஃபார் எக்ஸாம்பிள் மணி இஸ் அ வாட்ச் மேக்கர். மணி அப்படிங்கிறது ஒரு பர்சன், அவர் வந்து ஒரு வாட்ச் மேக்கர். செகண்ட் லைனில் நம்ம யூஸ் பண்ணும்போது அடுத்து மறுபடியும் மணி மணி மணி, இவர் மணி ஈட்ஸ் பனானா, மணி வாக் ஸ்லோலி இப்படி சொல்லிட்டு மணின்னு யூஸ் பண்ணாமல் அந்த மணிங்கிற வேர்டுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுறல ஒரு வேர்டு ஹீ, அவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்டு தான் ப்ரனவுன். ஹீ, ஷீ, இட், ஐ, வி, யூ, தே இது எல்லாமே வந்துட்டு ப்ரனவுன்ஸ். ஸோ கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரனவுன்ஸ் வந்து இருக்கிறாங்க. பர்சனல் ப்ரனவுன், பொசசிவ் ப்ரனவுன், ரெஃப்ளெக்சிவ் ப்ரனவுன், எம்ஃபட்டிக் ப்ரனவுன், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரனவுன், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரனவுன், இன்டிஃபைனைட் ப்ரனவுன், ரிலேட்டிவ் ப்ரனவுன், இன்டராகேட்டிவ் ப்ரனவுன், ரெசிப்ரோக்கல் ப்ரனவுன். ஸோ இது எல்லாமே கைண்ட்ஸ் ஆஃப் நவுன்ஸ், சாரி ப்ரனவுன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கன்ஜங்ஷன். எஸ், கன்ஜங்ஷன் இட் இஸ் யூஸ்டு டு join two words or two sentences. ரெண்டு வேர்டையோ அல்லது ரெண்டு சென்டென்ஸை இணைக்கக்கூடிய வேர்டுக்கு பேர் தான் கன்ஜங்ஷன். அது வந்துட்டு அண்டு, பட்டு இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ரஹீம் அண்ட் கிறிஸ்டினா ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹியர் அண்ட் அப்படிங்கிற வேர்டு தான் கன்ஜங்ஷன். ரஹீம் அப்புறம் கிறிஸ்டினா அப்படிங்கிற ரெண்டு வேர்டை இணைக்குது. நெக்ஸ்ட்டு கைண்ட்ஸ் ஆஃப் கன்ஜங்ஷன் ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன், செகண்ட் ஒன் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஸோ கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் என்னென்ன அப்படின்னா அண்ட் ஸோ, பட், எட், ஸ்டில், ஆர். சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் when, if, unless, though, although, after. ஓகே, ஸோ நம்ம அந்த கைண்ட்ஸ் ஆஃப் கன்ஜங்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா வந்துட்டு சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்டர்ஜெக்ஷன். எஸ், இன்டர்ஜெக்ஷனுக்கு இன்னொரு பேர் தான் வொகேஷன்ஸ். இன்னொன்று இருக்குது VACA வொகேஷன்ஸ், அது வேறு லீவ், ஹாலிடேன்னு சொல்லுவாங்களே, இது வந்து வொகேஷன்ஸ். இன்டர்ஜெக்ஷனுக்கு இன்னொரு நேம் வொகேஷன். இட் இஸ் யூஸ்டு டு எக்ஸ்பிரஸ் சம் சடன் ஃபீலிங்ஸ். அதாவது திடீர்னு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஐயோ விழுந்துட்டானா, ஐயோ அப்படிங்கிற அப்படி சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம்ல, அதுதான் அலாஸ், hurrah, wow. These are the words are called by vocations or interjections. ஃபர்ஸ்ட் ஒன் ஹுரா அப்படிங்கிற வேர்ட் வந்து நம்ம ஜாய்ஃபுல் ஆர் ப்ளஷருக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிரிக்கெட்டில் வின் பண்ணிட்டா ஹுரா வி ஒன் அப்படி சொல்கிறாங்களே, அதான். அலாஸ் அப்படிங்கிற வேர்ட் க்ரீஃப் ஆர் பெயின். அப்போ வந்துட்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோன்னா அலாஸ் ஹீ டைட், ஐயோ அவர் இறந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஓ வாவ் அப்படி சொல்லிட்டு ஒரு சர்ப்ரைஸ், வாவ் வாட் அ பியூட்டிஃபுல் பிளேஸ் அப்படி சொல்லி யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ தீஸ் ஆர் த வேர்ட்ஸ் ஆர் கால்டு பை இன்டர்ஜெக்ஷன்ஸ். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஒரு சென்டென்ஸில் என்னென்ன பார்ட் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்துட்டு இங்கிலீஷ் கிராமர்லேயே ரொம்ப பேசிக்கான ஒன்று. ஸோ தெர் ஆர் 8 கைண்ட்ஸ் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நவுன், செகண்ட் ஒன் ப்ரனவுன், தேர்ட் ஒன் வேர்ப், அடுத்து வந்துட்டு அட்வர்ப், ஃபிஃப்த் ஒன் அட்ஜெக்டிவ், சிக்ஸ்த் ஒன் ப்ரிப்போசிஷன், செவன்த் ஒன் கன்ஜெக்ஷன், 8th ஒன் இன்டர்ஜெக்ஷன். நவுன்னா என்ன அப்படின்னா வந்துட்டு இஸ் நத்திங் நேமிங் வேர்ட். ப்ரனவுன் இன்ஸ்டெட் ஆஃப் அ நவுன், நவுனுக்கு பதிலாக அந்த இடத்துல ஹீ, ஷீ, இட் யூஸ் பண்ணுவோம்ல, அதான் ப்ரனவுன். வேர்ப் இஸ் நத்திங் அண்ட் ஆக்ஷன் ஆஃப் அ பர்சன், ஒரு பர்சனோட ஆக்ஷன், வினைச்சொல்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து அட்வர்பும் அட்ஜெக்டிவ்க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தாச்சு. அட்வர்ப் அப்படிங்கிறது வேர்பை டிஸ்கிரைப் பண்ணி வந்தால் தட் இஸ் கால்டு அட்வர்ப். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் அட்ஜெக்டிவ் இஸ் நத்திங், இட் டிஸ்கிரைப்ஸ் மோர் அபவுட் நவ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன் நம்ம பார்த்தோம், சம் ஆஃப் ஆன், ஆன், பை, ஆஃப்டர் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தோம். அதாவது டிபிடி அப்படிங்கிற க்ளூ வேர்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன் அப்படிங்கிறது டூ வேர்டையோ அல்லது டூ சென்டென்ஸு இணைக்கக்கூடிய ஒரு சில லெட்டர்ஸ், பட்டு, எட்டு, ஸ்டில் இதெல்லாம். அடுத்து இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷனுக்கு இன்னொரு வேர்ட் பார்த்தோம், தட் இஸ் கால்டு வொகேஷன்ஸ்.
இது ஒன்றும் இல்லை, சடன் ஃபீலிங். ஸோ இதுதான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஆஃப் எக்ஸாம்ஸ்க்கு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பாக வரும். ஒரு சென்டென்ஸ் கொடுத்து கீழே அண்டர்லைன் கொடுத்து ஏபிசிடின்னு கொடுத்து இதில் நவுன் எங்கே இருக்குது, இதில் எது ப்ரொனவுன் அப்படி சொல்லி கேட்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப மஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேங்க்யூ.